Hello students, இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலமாக 5 டென்சஸ் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ வாங்க அந்த ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத தமிழ்ல பார்க்கலாம். அதாவது ரம்யா ஒரு சிறிய பள்ளியில் படிக்கிறாள். அவளுடைய பள்ளியின் பெயர் ஜிடி பப்ளிக் ஸ்கூல். அது அவளுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளது. ரம்யா தினமும் பள்ளிக்கு பஸ்ஸில் செல்கிறாள். ரம்யாவிற்கு பள்ளியில் நிறைய தோழிகள் உள்ளனர். அவளுடைய மிக நெருங்கிய தோழி வித்யா. அவர்கள் எப்போதும் முன்வரிசையில் தான் உட்காருவார்கள். அவர்கள் பள்ளி இடைவேளைகளில் ஸ்நாக்ஸ் பகிர்ந்து கொள்வார்கள். ரம்யாவிற்கு பிடித்த ஆசிரியை கீதா. கீதா மிகவும் அன்பானவர். அவர் கணிதமும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்கிறார். ரம்யா தனது பள்ளியை மிகவும் விரும்புகிறாள். அவளுடைய வகுப்பறை பெரியதாகவும் சுத்தமாகவும் இருக்கும். ரம்யா பள்ளியில் சந்தோஷமாக இருக்கிறாள். அவள் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாள். பள்ளி ரம்யாவிற்கு மிக பிடித்த இடமாக உள்ளது. ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரிய ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தனித்தனி சென்டென்சஸா இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரம்யா ஒரு சிறிய பள்ளியில் படிக்கிறாள். ஃபர்ஸ்ட் ரம்யா படிக்கிறாள். எப்படி சொல்றது? ரம்யா ஸ்டடீஸ். ரம்யா ஸ்டடீஸ் எங்கே? ஒரு சிறிய பள்ளியில். அப்போ இன் எ ஸ்மால் ஸ்கூல். ரம்யா ஸ்டடீஸ் இன் எ ஸ்மால் ஸ்கூல். ரம்யா ஒரு சிறிய பள்ளியில் படிக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவளுடைய பள்ளியின் பெயர் ஜிடி பப்ளிக் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் அவளுடைய பள்ளியின் பெயர். அப்போ ஹர் ஸ்கூல் நேம். ஹர் ஸ்கூல் நேம் இஸ் என்னது? ஜிடி பப்ளிக் ஸ்கூல். அப்போ ஜிடி பப்ளிக் ஸ்கூல். ஹர் ஸ்கூல் நேம் இஸ் ஜிடி பப்ளிக் ஸ்கூல். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அது அவளுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளது. ஃபர்ஸ்ட் அது உள்ளது. அப்போ இட் இஸ். இட் இஸ் அது உள்ளது. எங்கே? அவளுடைய வீட்டுக்கு அருகில். அப்போ நியர் ஹர் ஹவுஸ். இட் இஸ் நியர் ஹர் ஹவுஸ். அது அவளுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரம்யா தினமும் பள்ளிக்கு பஸ்ஸில் செல்கிறாள். ஃபர்ஸ்ட் ரம்யா செல்கிறாள். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ரம்யா கோஸ். ரம்யா கோஸ் எங்கே செல்கிறாள்? பள்ளிக்கு. அப்போ டு ஸ்கூல். ரம்யா கோஸ் டு ஸ்கூல். ரம்யா பள்ளிக்கு செல்கிறாள். எதில்? பஸ்ஸில். அப்போ பை பஸ். ரம்யா கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். ரம்யா பள்ளிக்கு பஸ்ஸில் செல்கிறாள். எப்போதெல்லாம்? தினமும். அப்போ எவ்ரிடே. ரம்யா கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் எவ்ரிடே. ரம்யா தினமும் பள்ளிக்கு பஸ்ஸில் செல்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரம்யாவிற்கு பள்ளியில் நிறைய தோழிகள் உள்ளனர். ஃபர்ஸ்ட் ரம்யாவிற்கு உள்ளனர். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ரம்யா ஹேஸ். ரம்யா ஹேஸ். ரம்யாவிற்கு உள்ளனர். யார் உள்ளனர்? நிறைய தோழிகள். அப்போ மெனி ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். எங்கே? பள்ளியில். அப்போ அட் ஸ்கூல். ரம்யா ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவளுடைய மிக நெருங்கிய தோழி வித்யா. அவளுடைய மிக நெருங்கிய தோழி வித்யா. இது எப்படி சொல்றது? ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ். ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் யாரு? வித்யா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவர்கள் எப்போதும் முன்வரிசையில் உட்காருவார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் எப்போதும் உட்காருவார்கள். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? தே ஆல்வேஸ் சிட். தே ஆல்வேஸ் சிட் எங்கே உட்காருவார்கள்? முன்வரிசையில். அப்போ இன் த ஃப்ரண்ட் ரோ. இன் த ஃப்ரண்ட் ரோ. தே ஆல்வேஸ் சிட் இன் த ஃப்ரண்ட் ரோ. அவர்கள் எப்போதும் முன்வரிசையில் உட்காருவார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவர்கள் பள்ளி இடைவேளைகளில் ஸ்நாக்ஸ் பகிர்ந்து கொள்வார்கள். ஃபர்ஸ்ட்
அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இது எப்படி சொல்றது? they share. they share. அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். என்னது? snacks. அப்போ snacks. they share snacks. அவர்கள் snacks பகிர்ந்து கொள்வார்கள். எப்போது? பள்ளி இடைவேளைகளில். அப்போ during the break. they share snacks during the break. அவர்கள் பள்ளி இடைவேளைகளில் ஸ்நாக்ஸ் பகிர்ந்து கொள்வார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரம்யாவிற்கு பிடித்த ஆசிரியை கீதா. ஃபர்ஸ்ட் வந்து ரம்யாவிற்கு பிடித்த ஆசிரியை எப்படி சொல்றது? ரம்யாஸ் ஃபேவரைட் டீச்சர். ரம்யாஸ் ஃபேவரைட் டீச்சர் யாரு? கீதா. அப்போ ரம்யாஸ் ஃபேவரைட் டீச்சர் இஸ் கீதா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? கீதா மிகவும் அன்பானவர். கீதா இஸ் வெரி கைண்ட். கீதா இஸ் வெரி கைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவர் கணிதமும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? இந்த இடத்துல வந்து அவர் அப்படிங்கிற வேர்டு வந்து மரியாதைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, she teaches. அவள் கற்றுக் கொடுக்கிறாள். she teaches. அவள் கற்றுக் கொடுக்கிறாள். என்னது? கணிதமும் ஆங்கிலமும். அப்போ மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். she teaches மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். அவர் கணிதமும் ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரம்யா தனது பள்ளியை மிகவும் விரும்புகிறாள். ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா விரும்புகிறாள் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ரம்யா லவ்ஸ். ரம்யா லவ்ஸ். ரம்யா விரும்புகிறாள். எதை? தனது பள்ளியை. அப்போ ஹெர் ஸ்கூல். ரம்யா லவ்ஸ் ஹெர் ஸ்கூல். ரம்யா தனது பள்ளியை விரும்புகிறாள். எவ்வளவு விரும்புகிறாள்? மிகவும். அப்போ வெரி மச். ரம்யா லவ்ஸ் ஹெர் ஸ்கூல் வெரி மச். ரம்யா தனது பள்ளியை மிகவும் விரும்புகிறாள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவளுடைய வகுப்பறை பெரியதாகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவளுடைய வகுப்பறை இருக்கும். இது எப்படி சொல்றது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஹெர் கிளாஸ் ரூம் இஸ். ஹெர் கிளாஸ் ரூம் இஸ். இந்த இடத்துல வந்து எப்போதுமே அவளுடைய பள்ளியின் அறை சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்னால இங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஓகே, ஹெர் கிளாஸ் ரூம் இஸ். அவளுடைய வகுப்பறை இருக்கும். எப்படி? பெரியதாகவும் சுத்தமாகவும். அப்போ பிக் அண்ட் கிளீன். ஹெர் கிளாஸ் ரூம் இஸ் பிக் அண்ட் கிளீன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரம்யா பள்ளியில் சந்தோஷமாக இருக்கிறாள். ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா சந்தோஷமாக இருக்கிறாள் எப்படி சொல்றது? ரம்யா இஸ் ஹாப்பி. ரம்யா இஸ் ஹாப்பி. எங்கே? பள்ளியில். அப்போ அட் ஸ்கூல். ரம்யா இஸ் ஹாப்பி அட் ஸ்கூல். ரம்யா பள்ளியில் சந்தோஷமாக இருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? அவள் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாள். ஃபர்ஸ்ட் வந்து அவள் கற்றுக்கொள்கிறாள். இது எப்படி சொல்றது? she learns. she learns. அவள் கற்றுக்கொள்கிறாள். எதை? புதிய விஷயங்களை. அப்போ நியூ திங்ஸ். she learns நியூ திங்ஸ். அவள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாள். எப்போதெல்லாம்? தினமும். அப்போ எவ்ரிடே. she learns நியூ திங்ஸ் எவ்ரிடே. அவள் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? பள்ளி ரம்யாவிற்கு மிக பிடித்த இடமாக உள்ளது. இது எப்படி சொல்றது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஸ்கூல் இஸ். ஸ்கூல் இஸ் ரம்யாஸ் ஃபேவரைட் பிளேஸ். ஸ்கூல் இஸ் ரம்யாஸ் ஃபேவரைட் பிளேஸ். பள்ளி ரம்யாவிற்கு மிக பிடித்த இடமாக உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 5 டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா ஜிடி ஸ்கூலில் படிக்கிறாள் அப்படின்னு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஏற்கனவே நாம் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? ரம்யா ஸ்டடீஸ் இன் ஜிடி ஸ்கூல். ரம்யா ஜிடி ஸ்கூலில் படிக்கிறாள். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, இப்போ இதே சென்டென்ஸ ரம்யா ஜிடி ஸ்கூலில் படித்தாள். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்
இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா படித்தாள். இது எப்படி சொல்றது? ரம்யா ஸ்டடீட். ரம்யா ஸ்டடீட். ரம்யா படித்தாள். எங்கே? ஜிடி ஸ்கூலில். அப்போ இன் ஜிடி ஸ்கூல். ரம்யா ஸ்டடீட் இன் ஜிடி ஸ்கூல். ரம்யா ஜிடி ஸ்கூலில் படித்தாள். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதே சென்டென்ஸ ரம்யா ஜிடி ஸ்கூலில் படிப்பாள். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா படிப்பாள். இத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ரம்யா வில் ஸ்டடி. ரம்யா வில் ஸ்டடி. ரம்யா படிப்பாள். எங்கே? ஜிடி ஸ்கூலில். அப்போ இன் ஜிடி ஸ்கூல். ரம்யா வில் ஸ்டடி இன் ஜிடி ஸ்கூல். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சென்டென்ஸ ரம்யா ஜிடி ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறாள். இது வந்து எந்த டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா படித்து கொண்டிருக்கிறாள். இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ரம்யா இஸ் ஸ்டடியிங். ரம்யா இஸ் ஸ்டடியிங். ரம்யா படித்து கொண்டிருக்கிறாள். எங்கே? ஜிடி ஸ்கூலில். அப்போ இன் ஜிடி ஸ்கூல். ரம்யா இஸ் ஸ்டடியிங் இன் ஜிடி ஸ்கூல். இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சென்டென்ஸ ரம்யா ஜிடி ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தாள். இத பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ரம்யா ஜிடி ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தாள். இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா படித்து கொண்டிருந்தாள். எப்படி சொல்றது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? ரம்யா வாஸ் ஸ்டடியிங். ரம்யா வாஸ் ஸ்டடியிங். ரம்யா படித்து கொண்டிருந்தாள். எங்கே? ஜிடி ஸ்கூலில். அப்போ இன் ஜிடி ஸ்கூல். ரம்யா வாஸ் ஸ்டடியிங் இன் ஜிடி ஸ்கூல். ரம்யா ஜிடி ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தாள். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.